கிளிநொச்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் இடம்பெற்ற கருப்பு ஜூலை படுகொலையின் நினைவேந்தல். தொடரும் நில ஆக்கிரமிப்புகள். தமிழர் பிரதேச பொது அமைப்பினர் கவலை. தென்னிலங்கையில் அரசியலில் முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தவுள்ள சந்திப்பு. காசாவில் மருத்துவமனை மீது தாக்குதல். குழந்தைகள் உட்பட 30 பேர் பலி. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் கருப்பு ஜூலை படுகொலையின் 41ஆம் ஆண்டு நினைவேந்தலும் பொதுக்கூட்டமும் நேற்று மாலை நடைபெற்றுள்ளது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஏற்பாட்டில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் விந்தன் கனகரட்னம் தலைமையில் யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்க மண்டபத்தில் இந்நினைவேந்தல் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இதன்போது கடந்த 1983ஆம் ஆண்டு ஜூலை 25-27ஆம் தேதிகளில் வெலிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட 53 அரசியல் கைதிகள் உள்ளிட்ட அனைவரையும் நினைவு கூர்ந்து நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் வெலிக்கடை சிறையில் கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் பொது சுடரை ஏற்றி வைத்ததைத் தொடர்ந்து நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த ஏனையவர்களும் சுடரேற்றி மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நினைவேந்தல் நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் என் ஸ்ரீகாந்தா உள்ளிட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்கள், உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் மற்றும் ஜூலை கலவரத்தில் கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கனகாம்பிகை குளத்தில் 1 ஏக்கர் பரப்பளவு தனிநபர் ஒருவரால் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்படுவதாக பொது அமைப்பினர் கவலை வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பில் பிரதேச கமக்கார அமைப்பு போன்ற பொது அமைப்புகள், நீர்ப்பாசன பொறியியலாளர் போன்ற அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் இதற்கான தீர்வுகள் கிடைக்கவில்லை என அவர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் கனகாம்பிகை குளத்தினை நம்பி சுமார் 300 வரையான சிறுதானிய பயிற்சிகையாளர்கள் வாழ்வதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கனகாம்பிகை குளத்தின் A9 வீதியோடுள்ள பகுதி மண் நிரப்பப்பட்டு அடாத்தாக பிடிக்கப்பட்டுள்ளமையானது எதிர்காலத்தில் இக்குளத்தினை நம்பியுள்ள விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பினை ஏற்படுத்தி விடும் எனவும் கூறப்படுகின்றது. ஏற்கனவே இக்குளத்திற்கு சொந்தமான முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சுமார் 20 ஏக்கர் வரையான நிலம் பொதுமக்களால் சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரியவந்துள்ளது. இதன் காரணமாக குளத்தின் பல பகுதிகள் தொடர்ச்சியாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், தற்போது இடம்பெற்றுள்ள குளத்தின் முக்கிய பகுதி ஆக்கிரமிப்பு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனால் உடனடியாக அதனை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்நிலையில் கிளிநொச்சி கிழக்கு பிரிவு நீர்ப்பாசன பொறியியலாளர் எந்திரிகை பிரகாஷ், கரைச்சி பிரதேச செயலாளர் மற்றும் காவல்துறை பொறுப்பதிகாரி ஆகியோருக்கு இக்குளத்தின் ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்துமாறு கடிதங்கள் மூலம் தெரியப்படுத்தியுள்ளனர். மேலும் இவ்விடயம் தனது கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதென்றும் ஆக்கிரமிப்பு பற்றி உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவிற்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று இடம்பெறவுள்ளது. குறித்த சந்திப்பானது இன்று இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சந்திப்பில் ஜனாதிபதி வேட்பாளர் மற்றும் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிலைப்பாடு என்பன குறித்து விரிவாக ஆராயப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த வியாழக்கிழமை குறித்த இருவருக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடல் இணக்கப்பாடின்றி நிறைவடைந்திருந்ததாக அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாண வைத்தியசாலை வெளிநோயாளர் பிரிவில் அவசர தனியார் நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கென சிறப்பு வசதி செய்யப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். அவர் தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவொன்றிலேயே வைத்தியசாலை பணிப்பாளர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், போதனா வைத்தியசாலையில் வழங்கும் சேவைகளில் முக்கிய ஒரு சேவையாக விளங்குவது வெளிநோயாளர் பிரிவாகும். வெளிநோயாளர் பிரிவிலே நாள்தோறும் 100கணக்கான நோயாளர்கள் வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர். வெளிநோயாளர் பிரிவானது வார நாட்களில் காலை 7 மணி தொடக்கம் மாலை 6:30 மணி வரையும், வார இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் காலை 7 மணி தொடக்கம் 12 மணி வரையும் தனது சேவையினை வழங்கி வருகின்றது.
அந்த வகையில் அரசு தனியார் நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் வெளிநோயாளர் பிரிவில் சேவை பெற வேண்டுமாயின் மாலை 4 மணியில் இருந்து 6:30 மணி வரை சேவையினை பெற்றுக் கொள்ளலாம் என வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். கனடாவில் புலம்பெயர்தல் தொடர்பில் கொண்டுவரப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளால் புலம்பெயர்வோர் எண்ணிக்கை குறையும் என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. எனினும் கனடா வங்கியானது புலம்பெயர்வோர் எண்ணிக்கை கனடா அரசு வெளியிட்டுள்ள எண்ணிக்கையை விட அதிகரிக்கும் என மாறுபட்ட கருத்தொன்றை வெளியிட்டுள்ளது. மேலும் 2025-26 ஆண்டு காலகட்டத்தில் வருடாந்த மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் மொத்தத்திலேயே 2% மட்டுமே குறையும் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னர் கனடாவில் தற்காலிகமாக வாழும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கையை மக்கள் தொகையில் 6.2% இருந்து 5% குறைக்க நடவடிக்கை எடுக்க இருப்பதாக கனடாவின் புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு அறிவித்திருந்தது. இதற்கு மாறாக ஏப்ரல் மாத ஆரம்பத்தில் கனடாவில் தற்காலிகமாக வாழும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை 6.8% இருந்ததாக கூறும் கனடா வங்கி அந்த வீதம் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளது. எனவே அரசு அறிவித்த 5% அடைய கூடுதல் காலம் பிடிக்கும் என்றும் கனடா வங்கி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காசாவில் டெய்ர் அல் பாலா பகுதியில் அமைந்துள்ள மருத்துவமனை மீது இஸ்ரேல் படைகள் நிகழ்த்திய வான்வெளி தாக்குதல்களில் குழந்தைகள் உட்பட குறைந்தது 30 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக காசா சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நேற்று நடத்தப்பட்ட இந்த கொடூர தாக்குதல்களில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் பலர் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கான் யூனிஸ் நகர் அருகேயுள்ள அபாஷின் நகரில் குடியிருப்பு பகுதிகள் மீதான இஸ்ரேல் படைகளின் தாக்குதல்களில் 15 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. பானி ஜுகைலா நகரில் நிகழ்த்தப்பட்டுள்ள தாக்குதல்களில் 2 கொல்லப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் போரினால் இடம்பெயர்ந்து மத்திய கான் யூனிஸ் பகுதியில் தங்கியுள்ள பலஸ்தீன மக்களின் கூடாரங்களில் நிகழ்த்தப்பட்டுள்ள தாக்குதல்களில் 1 கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காசாவில் நேற்று இஸ்ரேல் படைகள் நிகழ்த்திய தாக்குதல்களில் 48 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.